Right. Okay, நீ நம்ம பார்க்க போறது குவான்டிட்டி aptitude நம்பர் சீரிஸ் ஃபார் ஆல் காம்படிட்டிவ் எக்ஸாம். ஸோ நம்பர் சீரிஸ் அப்படிங்கிறது there are 3 லெவல் இருக்கு. லோ லெவல், மாடரேட் அண்ட் டிஃபிகல்ட்டி லெவல் சொல்லுவோம். லோ லெவல் அப்படி சொல்லக்கூடியது சின்ன சின்ன எக்ஸாமுக்கு வரக்கூடியது டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரி ரயில்வே கான்ஸ்டபிள் இந்த மாதிரி எக்ஸாமுக்கெல்லாம் லோ லெவல் கேட்பாங்க. எஸ்எஸ்சி எக்ஸாம் அப்படிங்கும்போது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஆனால் பேங்க் எக்ஸாமில் இதோடைய பார்ட்டிசிபேஷனும் அதிகம், அதே மாதிரி ரொம்ப டஃப்பாக இருக்கும். கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும். இதனால நம்ம 3 லெவலுமே நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் அப்படின்னா பார்த்துக்கிறோம். ஸோ நம்பர் சீரீஸ் இதே சாப்டர் தான் நம்மளுக்கு சீரீஸ் கம்ப்ளீஷன் ரீசனிங்லையும் வரும். அது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இந்த நம்பர் சீரீஸ்னால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா 35 கொஸ்டின்ஸுக்கு கண்டிப்பாக 5 கொஸ்டின்ஸ் இருக்கும். கன்ஃபார்மாக கிடைக்கும். எக்ஸாம் எழுத போனோமா அப்படின்னா 3லேருந்து 5 கொஸ்டின் கன்ஃபார்மாக இருக்கும். எந்த பரீட்சைக்கு போனோம், எஸ்எஸ்சி எக்ஸாம் போனோம் அப்படின்னா 25க்கு 3 கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கும். இதே இது பேங்க் பரீட்சைக்கு போனோம் அப்படின்னா 5 கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கும். அது ப்ரிலிமினரியாக இருந்தாலும் சரி, மெயினாக இருந்தாலும் சரி, எந்த பரீட்சை, அதாவது ஸ்டேட் பேங்காக இருந்தாலும் சரி, எஸ்பிஐயாக இருந்தாலும் சரி, ஆஃபீஸர், கிளர்க், இந்த மாதிரி எல்லா எக்ஸாமுக்குமே இந்த நம்பர் சீரீஸ்ல இருந்து நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்ன அப்படின்னா நம்பர் சீரீஸ்னா என்ன, அதுல என்னென்ன டைப்ஸ் இருக்கு. ஏன்னா இது வந்து கொஞ்சம் பெரிய சாப்டர். அதனால இன்னைக்கு நம்ம டைப்ஸ் பார்த்து முடிக்கிறதுக்கே ஒரு 1.5 மணி நேரம் ஆயிரும்னு நினைக்கிறேன். நாளைக்கு ஒவ்வொரு பேட்டர்னும், அதாவது லெவல் 1, 2, 3ல எப்படிலாம் கொஸ்டின்ஸ் வரும், எதெல்லாம் சால்வ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறது என்னென்ன டைப்ஸ் இருக்கு. முதல்ல நம்பர் சீரீஸ்னா என்ன, இது எப்படி சால்வ் பண்றது. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேங்க் பரீட்சையில நம்பர் சீரீஸ் 5 கொஸ்டின் கேட்டாங்கன்னா அப்படியே விட்டுட்டு வந்துருவாங்க. என்ன காரணம் அப்படின்னா நிறைய டயத்தை வந்து நிச்சயம் அது அப்படியே கன்சியூம் பண்ணும், அதிகமான டயத்தை கன்சியூம் பண்ணும். அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சார் இது லேட் ஆகும், அதனால இந்த கொஸ்டினை விட்டுருதேன். ஆனால் இந்த கொஸ்டின்ஸை அட்டன் பண்ணினால் நம்மளுக்கு மெயின் எக்ஸாமுக்கோ இல்லை ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கோ கிளியர் பண்றதுக்கான மார்க் இதுல இருந்து கண்டிப்பா கிடைக்கும். ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நம்ம இதுல சால்வ் பண்ணணும், நிறைய மெத்தட் என்ன செஞ்சுக்கணும் இதுல தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா இதுல என்னென்ன டைப்ஸ் இருக்கு, முதல்ல நம்பர் சீரீஸ்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ நம்பர் சீரீஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the question on series are relatively easy as these are based on certain pattern. Certain pattern means increase or decrease. Certain pattern என்ன சொல்றோம் நம்ம, increasing or decreasing and require only elementary calculation. வேற ஒண்ணுமே கிடையாது. இப்போ ஒரு 4 நம்பர் கொடுக்குறான், இன்க்ரீஸ்ல இருக்குன்னு வைங்களேன். இப்போ 20, 40, 60, 80, 100ன்னு கொடுக்குறோம். இது எப்படி இருக்குது, இன்க்ரீஸ்ல இருக்கு. இப்போ அதே இது நம்ம ரிவர்ஸ்ல கொண்டு வரோம், 40, 35, 30, 25, 20 அப்படின்னு கொண்டு வரோம். இது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிகிரீசிங் அண்ட் ரெக்வயர் ஒன்லி எலிமெண்டரி கால்குலேஷன். ஒரு பேசிக்கான கால்குலேஷனை வச்சு நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் பண்றோம். அடுத்தது இந்த கொஸ்டினை வந்து கரெக்டா நீங்க அப்ரோச் பண்ணீங்கன்னா 30 செகண்ட்ஸுக்குள்ள அந்த கொஸ்டின்ஸ்க்கு நம்மளால என்ன செய்ய முடியும் அப்படின்னா ஆன்சர் பண்ண முடியும். ஆனா நார்மலா நீங்க இந்த கொஸ்டின்ஸ் நீங்க இந்த மாதிரி மெத்தடை வந்து தெரிஞ்சிக்காம போட்டீங்க அப்படின்னா ஒரு 5 கொஸ்டின்ஸுக்கு கிட்டத்தட்ட எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னா 1/2 மணி நேரம் ஆகும் ஒவ்வொன்றையா கால்குலேஷன் பண்ணி பார்க்கறதுக்கு. பட் ஆனால் இந்த மெத்தடெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வித்தின் 30 செகண்ட்ஸ்ல நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் போட்டுக்கலாம், எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் சரி. ஆனா உங்களுடைய அப்ரோச் எப்படி இருக்கணும், வித்தவுட் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் சீரிஸ் கொஸ்டின் மே பி கன்ஃபியூஸ்டு யூ அப்படின்னு கொடுத்துருக்கான். கரெக்டான அப்ரோச் பண்ணல அப்படின்னீங்கன்னா நீங்க ஸ்டெப்பா போய் ப்ராசஸ் பண்றதுக்குள்ளேயும் நீங்க ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயும் உங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா குழப்பமாயிரும். எப்போதுமே எக்ஸாம் எழுத போறோம், எக்ஸாம் ஸ்டார்ட் பண்றோம், முதல் கொஸ்டினை மேக்ஸை போடுறோம். என்ன ஆகும், முதல் கொஸ்டின்ஸ் போட்டு தப்பா வந்துருது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அப்பவுமே கன்ஃபியூஸ் ஆகிடும். ஏன் அப்படின்னா முதல் கொஸ்டினுக்கே ஆன்சர் வரல, அப்படின்னா அடுத்த கொஸ்டின் கரெக்டா போட்டிருந்தாலும் என்ன வராது, நம்மளுக்கு கன்ஃபியூஷனா இருக்கும், ஒருவேளை தப்பா இருக்குமோ அப்படின்ட்டு. ஸோ எக்ஸாம்ல எப்போதுமே பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர், நல்லா தெரிஞ்ச ஆன்சரை முதல்ல எழுதணும். ஏன்னா அது ஒரு பூஸ்ட் மாதிரி. அது பண்ணா நல்லா ஆன்சர் பண்ணிருக்கோம், அப்புறம் அடுத்தடுத்த கொஸ்டினும் இதே மாதிரி வரணும் அப்படின்னு நினைப்போம். ஆர்டர் படி அட்டன் பண்ணணும் தேவை கிடையாது. இது வந்து நம்ம தனியா எக்ஸாமை எப்படி வந்து ஃபேஸ் பண்ணணும், என்ன மெத்தடை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத இன்னொரு நாள் ஒரு கிளாஸ்ல தனியாவே பார்க்கலாம். ரைட்டா? ஸோ புரிஞ்சுதாப்பா? அப்படின்னா ஒரு நம்பர் இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா, அடுத்தது மினிமம் எலிமெண்டரி கால்குலேஷன்.
அதே மாதிரி அப்ரோச் என்ன பண்றோம் அப்படின்னா 30 செகண்ட்ஸுக்குள்ள நம்ம இந்த கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணணும். அப்ரோச் தீஸ் கொஸ்டின் வித்வுட் எ ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் சீரிஸ் கொஸ்டின் மே பி கன்ஃபியூஸ்டு யூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்டெப்பு கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். அப்படி பண்ண முடியாத பட்சத்துல இந்த கொஸ்டின்ஸுக்கு உங்களால என்ன செய்ய முடியாது அப்படின்னா ஆன்சர் பண்ண முடியாது. புரியுதா? அடுத்தது 3 ஸ்டெப். அது என்ன 3 ஸ்டெப் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? ஐடென்டிஃபை தி பேட்டர்ன். ஐடென்டிஃபை தி பேட்டர்ன்ஸ் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீசிங் ஆர் மிக்சர். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்க்ரீஸ்னா அசெண்டிங் ஆர்டர் ஒன்றும் கிடையாது, சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பர். டிக்ரீசிங் ஆர்டர்னா என்ன பண்றோம் அப்படின்னா டிசெண்டிங் ஆர்டர். மிக்சட் ட்ரெண்ட்னா என்ன அப்படின்னா அப் அண்ட் டவுன். ஃபர்ஸ்ட் 15 இருக்கும், அடுத்து என்ன இருக்கும் 5 இருக்கும், அடுத்தது 25 இருக்கும், திருப்பி 15 வரும். இப்படி அப் அண்ட் டவுன் ஜிக்ஜாக்னு சொல்லுவோம். அதை ஒரு மெத்தடில் அப்படி ஏற்றி இறக்கமா இருந்தால் அதுக்கு பேர் மிக்சட் ட்ரெண்ட்ஸ். அடுத்தது மேக்ஸ்னாலே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிளஸ் மைனஸ் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன், இந்த 4 தான். ஆனா இந்த நம்பர் சீரீஸ்ல நம்ம எதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், இல்லை எந்த மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனை நம்ம பயன்படுத்தணும், அதுதான் அடுத்த டைப் ஆகிறோம். பிளஸ் மட்டும் வச்சு வரும், மைனஸ் மட்டும் வச்சு வரும், மல்டிப்ளிகேஷனை மட்டும் வச்சு வரும், டிவிஷன் வச்சு வரும். சம்டைம்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் பிளஸ் வரலாம், மல்டிப்ளிகேஷன் மைனஸ் வரலாம், இந்த மாதிரிலாம் வரும். அப்படின்னா வாட் டைப் ஆஃப் பேட்டர்ன், அது போக அதனுடைய ஆப்ரேஷன் hint or clue about possible operation to get the answer. அப்பனா இதுல எதை பயன்படுத்தினால் இதுக்கு ஆன்சர் வரும் அப்படிங்கறத எப்படி டிசைட் பண்றது அப்படிங்கறதும் பார்க்கணும். ஒரு நம்பருக்கும் இன்னொரு நம்பருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து லார்ஜா இருந்தால், லார்ஜ் மீன்ஸ் ரொம்ப அதிகமா இருந்தால் அந்த இடத்துல நம்ம பிளஸ் யூஸ் பண்ண முடியாது. என்ன பண்ணுவோம்? மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணுவோம். எப்படி? அசெண்டிங் ஆர்டர்ல இருந்தா. டிசெண்டிங் ஆர்டர்ல இருந்தா டிவிஷன்ல பண்ணுவோம். இல்லையா, 2 நம்பரும் பக்கத்துல இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 7 இருக்கு, 9 இருக்கு. அப்படின்னா 7க்கு 9க்கும் உள்ள டிஃபரன்சஸ் ரொம்ப கம்மி. அப்படின்னா இதுல என்ன வரும்? பிளஸோ ஆர் மைனஸோ வச்சு வரும். அப்படின்னா இந்த 2 ஸ்டெப்பையும் ப்ராசஸ் பண்ணிட்டு அடுத்தது ஃபைனலி டூ சர்டன் கால்குலேஷன் டு கெட் த ஆன்சர். அப்படின்னா கால்குலேட் பண்ணிட்டு ஆன்சரை போடுறோம். அப்படின்னா there are 3 ஸ்டெப் ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? இன்க்ரீஸ்ல இருக்கா, டிக்ரீஸ்ல இருக்கா, அல்லது மிக்சடா இருக்கா. ரெண்டாவது என்னது? எதை பயன்படுத்தணும்? பிளஸ் மட்டும் பண்ணணுமா, மைனஸ் மட்டும் பண்ணணுமா, மல்டிப்ளிகேஷன் பண்ணணுமா, டிவிஷன் பண்ணணுமா, இல்ல பிளஸ் மைனஸ் பண்ணணுமா, இல்ல மல்டிப்ளிகேஷன் பிளஸ் பண்ணணுமா, அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம ஒவ்வொரு பேட்டர்ன் மீன்ஸ் ஒவ்வொரு மாடல்ஸ் பார்க்கும்போது இந்த கொஸ்டின்ஸ் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்ம அதை தரவா பண்ணிக்கலாம். ரைட்டா? ஸோ இதுதான் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோடைய ஸ்டெப்ஸ். அடுத்தது observe different series given below and try to identify pattern C on right side of the pages கொடுத்திருக்கேன். இல்ல என்ன கொடுத்திருக்கேன்? சீரிஸ். ஒரு எக்ஸாம்பிளுக்காக கொடுத்திருக்கேன். பேட்டர்ன் என்ன அப்படின்னா ஸ்லோ இன்க்ரீசிங் அப்படி சொல்றோம். ஸ்லோ இன்க்ரீசிங்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன இருக்கு, இதுக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இதுக்கும் பாருங்க எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னா 11. இதுக்கும் டிஃபரன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா 13. அடுத்தது பாருங்க என்ன இருக்குது? 17. அடுத்தது என்ன வருது அப்படின்னா கொஞ்சம் டிஃபரன்ஸ் அதிகமா வருது. அப்பனா இது என்ன ஆகுது அப்படின்னா ஸ்லோ இன்க்ரீசிங். அப்படின்னா அந்த ஸ்லோ இன்க்ரீசிங் அப்படின்னா நம்ம மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணாம பிளஸ் மட்டும் என்ன செய்யறோம்? யூஸ் பண்றோம். ஸ்லோ இன்க்ரீசிங் அப்படி சொல்லப்படுது. ரெண்டாவது பாருங்க, ரெண்டாவதுல உள்ள எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல இந்த நம்பர் இருக்குது. இப்போ சப்போஸ் இந்த நம்பருக்கும் இந்த நம்பருக்குள்ள வித்தியாசம் என்ன இருக்குன்னு பாருங்க. என்ன இருக்கு வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நம்பருக்கும் இந்த நம்பருக்குள்ள வித்தியாசம் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ அந்த வித்தியாசத்தை நம்ம எப்படி கரெக்டா ஃபாலோ பண்றது அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்துக்கணும். என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நம்பருக்கும் இன்னொரு நம்பருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா அதை வச்சுதான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு நம்பரை மல்டிபிள் பண்ணுமா அல்லது பிளஸ் பண்ணணுமா அல்லது மைனஸ் பண்ணணுமா அப்படிங்கிறத என்ன செய்வோம்? டிசைட் பண்ணுவோம். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்.
அப்படின்னா ரெண்டாவதுக்குள்ளது பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டுக்கும் பாருங்க 6 42. அப்படின்னா 6ஐயும் எந்த நம்பரையும் நம்ம பிளஸ் பண்ணினால் 42 வரும் அப்படின்னா பெரிய நம்பர். அதனால இதுல பிளஸ் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியா இருக்குது. அப்படின்னா எதை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன். இப்போ மல்டிப்ளிகேஷன் அங்க இருக்குது பாருங்க, என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 6 42. இப்ப நம்ம 6 வந்து எங்க அப்படின்னா 6 வந்து 42 நம்ம கன்வெர்ட் பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னம்னா 6 into 7 is equal to 42. 6 into 72 is equal to 42 சொல்லுவோம். இப்ப என்ன இருக்குது அப்படின்னா 6 அடுத்து 7 42 இல்லையா? இப்போ இதே இது 42 215. இப்போ 42 215 மாத்தணும் அப்படின்னா இந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னா லார்ஜ் டிஃபரன்ஸ் இருக்கு. ஒவ்வொரு நம்பருக்கு இடையில வந்து லார்ஜ் டிஃபரன்ஸ் இருந்ததுன்னா அதுக்கு என்ன சொல்றோம் அப்படின்னா ஃபாஸ்ட் இன்க்ரீசிங் அப்படி சொல்றோம். அடுத்தது இது அப்படியே ரிவர்ஸா வந்தா என்னச்சு, ஒண்ணு வந்து இந்த ரெண்டும் பார்த்தது அசெண்டிங் ஆர்டர், இந்த ரெண்டும் பார்த்தது டிசெண்டிங் ஆர்டர். ரெண்டுமே வந்து ஒரே மெத்தட்ல வரக்கூடியதுதான். ஒன்னு அசெண்டிங் ஆர்டர்ல போகுது, இன்னொன்னு டிசெண்டிங் ஆர்டர்ல போகுது. அதனால இதுக்கு நம்ம பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஃபாஸ்ட் இன்க்ரீசிங், ஃபாஸ்ட் ஸ்லோ இன்க்ரீசிங், ஃபாஸ்ட் இன்க்ரீசிங், ஃபாஸ்ட் டிக்ரீசிங் ஆர் ஸ்லோ டிக்ரீசிங் கூட போடலாம் இதை நம்ம. அடுத்தது பாத்தீங்கன்னா மிக்சட் ஆர் மிக்சட் ஐடி ஆர் இர்ரெகுலர் அப்படி சொல்றோம். இது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான். இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு நம்பர் இருக்கு. ஸோ இந்த நம்பர் என்ன ஆகுது அப்படின்னா 18, அடுத்தது என்ன வருது 16, அடுத்தது 19, அடுத்தது 17. அப்ப நான் என்ன இருக்குது, ஒரு பெரிய நம்பர், ஒரு சின்ன நம்பர், ஒரு பெரிய நம்பர், சின்ன நம்பர் வருதா? இதை ஆக்சுவலா எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா 2 சீரீஸ் தான் கண்டுபிடிப்போம். எப்படி அப்படின்னா 15, 16, 17. அடுத்தது என்ன பண்ணுவோம் 18, 19, அடுத்தது 20 ஆன்சர் இல்லையா? ஸோ இந்த மாதிரி என்ன செய்வாங்க அப்படின்னா இதை மாத்துவாங்க. இந்த மாதிரி என்ன செய்வாங்க மாத்துவாங்க உங்களுக்கு. அப்பனா இந்த மாதிரி ஒரு அப் அண்ட் டவுனா இருந்தால் அல்லது ஜிக்ஸாகா இருந்தால், ஒரு நம்பர் இப்படி ஏத்தி இறக்கமாக இருந்தால் அங்க நம்ம பயன்படுத்த வேண்டியது டபுள் சீரீஸ் அப்படி சொல்லுவோம். அதுக்கு பேர் என்ன பேரு, டபுள் சீரீஸ். சரியா? அப்ப டபுள் சீரீஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ இது என்னது அப்படின்னா எப்படி இதோடைய டைப்ஸ் இருக்கு, பேட்டர்ன் இருக்கு. ஏன்னா மெயினா வந்து நம்ம இந்த பேட்டர்னை தான் முதல்ல என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் தான் ஆன்சருக்கு என்ன செய்யணும் நம்ம போகணும். அப்பனா இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது என்னது அப்படின்னா எத்தனை டைப்ஸ் இருக்கு. டைப்ஸ் தெரிஞ்சாலே பாதி உங்களுக்கு கிளாஸஸ் வந்து ஓரளவுக்கு நம்பர் சீரீஸ் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நிறைய எக்ஸசைஸ் போடணும். எக்ஸசைஸ் போட்டா தான் இதை என்ன செய்ய முடியும், உங்களுக்கு கொண்டு வரும். ரைட்டா? அடுத்தது அப்சர்வேஷன். என்ன அப்சர்வேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா என்ன அப்சர்வேஷன் கொடுக்கணும், நம்பர் இன் சீரீஸ் 2 இன்க்ரீசஸ் மச் ஃபாஸ்டர் தென் நம்பர் இன் சீரீஸ். Why it is so? Guess any field. Last series is only a mixed pattern for the increasing as well decreasing. From the above discussion, we can roughly classify question on series increasing, decreasing or mixed or regular. ஏற்கனவே இது பார்த்தனது தான். இன்க்ரீஸ் ஆகுதா, டிக்ரீஸ் ஆகுதா, மிக்சடுல இருக்குதா அல்லது இர்ரெகுலர்ல இருக்கா, இதை மட்டும் நம்ம கெஸ் பண்ணிட்டு அடுத்தது என்ன மெத்தடை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்க்கணும்.